வெல்கம் டு எம்சிபி கேமிங் கைஸ். இது நம்ம 11th மேட்ச். ஸோ இன்றைக்கி லைவ் போகிறதா சொல்லியிருந்தேன், பட் நெட்வொர்க் ப்ராப்ளம், அதனால் லைவ் போட முடியலை. வெரி சாரி கைஸ். இன்றைக்கி 69 பேர் தான் ஜாயின் பண்ணிங்கன்னா ஷார்ப்பாக 7 மணிக்கே ஆரம்பிச்சிடும் ப்ரோ. நான் சொன்ன மாதிரியே, ஏன்னா டைம் டிலே பண்ண அட்வான்டேஜ் ஆகிடுது அவங்களுக்கு. ஸோ அதனால் இந்த இதெல்லாம் இல்லாமல் 7 மணிக்கே ஷார்ப்பாக ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு இருக்கோம் ப்ரோ. ஸோ எல்லாருமே டைமிங் கீப்அப் பண்ணிட்டு வந்தாங்களா? டீம் இன்னைக்கு வந்திருக்காங்களா? கிரேட்டோஸ் வரல ப்ரோ. இன்னைக்கு விவின் தான் வந்திருந்தாங்க. விவின் மட்டும்தான் வந்திருந்தாரு, ஒரே ஒரு சோலோவாக இருந்தார். ரொம்ப லேட்டாக வராதிங்க ப்ரோ, நான் டக்குன்னு மேட்ச் போட்டுருவேன் ப்ரோ. பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைவோ இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இன்னைக்கு யாஸ்கர்லேருந்து ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகுது. நேற்று மாதிரி தான் இதில் மிலிட்ரி பேஸுக்கு போகலாம், லூட் அடிக்கணும்னா மிலிட்ரி பேஸ் மெல்ட்டாக போகிற ஹார்ட் ட்ராப் சொன்னால் கொச்சிக்கு கண்டிப்பாக வாரியர்ஸ்காக போய்டும் நினைக்கிறேன். வாரியர்ஸ்கால ஒருத்தர் சோலோ ஒன்று தான் வந்திருக்காரு. என்ன ஆச்சு டைமிங் இது பார்க்கலாம் நினைக்கிறேன். டைமிங் கீப்அப் பண்ணல வச்சாங்க. பார்ப்போம் வாங்க, மேட்சுக்குள்ளே போவோம். ஸ்டார்டிங்கே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. வாரியர் விஜய் மட்டும்தான் இருக்காரு. என்ன ஆச்சு ப்ரோ? ஒரு ஸ்குவாட் இப்போ போகுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 ஸ்குவாட்டை மேன்சனில் ப்ரெசன்ட் போகுது. எட்டு ஸ்குவாட் கிட்ட 7 ஸ்குவாட்டை செல்ட்ரா ப்ரெசன்ட் அந்த சைடு போகிறாங்க. அநேகமாக மிலிட்ரி பேஸ் அந்த மாதிரி தான் போகிறாங்க நினைக்கிறேன். யாஸ்கனில் 2 ஸ்குவாட் குத்திட்டாங்க. ஹரிகோப்ரா அண்டு 11th கோப்ரா கைஸ் அங்கே தான் இருப்பாங்க. யாஸ்னையா அப்போ அவங்க எப்போவுமே தலைவர் தான் ப்ரோ. தலைவர் சோலோவாக தான் நான் பொச்சிங்க தான் பொச்சிங்க போகிறாரு. யாருமே போல லிவி மட்டும்தான் போயிருக்காரு. அவங்க ஸ்குவாட் நேற்று இது அடிச்சது லிவி ரெட். அவரும் சோலோ இவரும் சோலோ, பரவாயில்ல, சோலோ நல்லது தான். கிட்டத்தட்ட 3 ஸ்குவாட் கிட்ட செவரனிக்கு போகிறாங்க. கோச்சன்னு இந்த இடத்துக்கு போகிறாங்க. செல்டர் பக்கம் எங்கே அங்கேயே எப்படி போகிறீங்க? 1 2 3 4 5 6 7 8 ஸ்குவாட் கிட்ட செல்டர் பக்கத்தில் இருக்காங்க. வண்டி கிடைச்சி தும்சம் பண்ணிடுவாங்க காரில் ஏற்றியே கன்ஃபார்ம். ஒரு ஸ்குவாட் ஜாஜா போல் போயிட்டாங்க. இங்கே 3 ஸ்குவாட் இங்கே ஃபைட் நினைக்க ரொம்ப வாய்ப்பு இருக்குது. பார்ப்போம். டிடி சாமியார், ரசபால்ஜி, கஜகதா, ரச பிருத்வி சண்டை போடுறாங்க. அதுக்குள்ளே யார் அடிக்கிறது? கஜகஜாவா? இல்லை, இவர் சண்டை போடல. எம்பிஎல் பாலா SK12 வச்சுருக்காரு. S12K அது ஏதோ ஒன்று ஷார்ட் கன் வச்சுருக்காரு. கார்த்திக் வரல நேற்று. இவருக்காக வெயிட் பண்ணி நமக்கு இதாகிடுச்சு ப்ரோ. இவர் வரேன்னு சொல்லி அவ்வளோ லேட் ஆகிட்டாரு. ஸோ அதனால தான் லேட் ஆனிச்சு. அநேகமாக இவர் தான் இனிமேல் ஷார்ப்பாக இருக்கும் கைஸ். இனிமேல் டைம்ஸ் எல்லாம் டக்குன்னு நீங்கள் இது பண்ணால் தான் உண்டு. நாங்கள் சொன்ன மாதிரி நம்ம லபியில் ஃபஸ்ட்டு காமிக்கிற இவர் தான் ஸ்லேயர் ஓபி. என்ன பண்ணுறாரு கான்கரர் வந்திருக்காரு. இன்றைக்கி இவங்க இது அடிப்பாங்களா பார்ப்போம். டின்னர் அடிப்பாங்க. செவர்னியில் 3 ஸ்குவாட். ஒரு ஸ்குவாட் அந்த பக்கம் ஆக்குபை பண்ணிட்டாங்க. இங்கே ஒரு ஸ்குவாட் ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஒரே சோலோ பீஸ் மட்டும் இங்கே இருக்காரு ப்ரோ. நித்திஷ் நாட் 7. இங்கே டேக் கொடுத்தீங்க. இல்லை வட்டம் காமிச்சா வட்டத்துக்குள்ளே போயிடலாம். வட்டம் போட்டோம். 11th ஸ்குவாட்லேருந்து நேட் புக் பண்ணுறேன் நினைக்கிறேன். கிருத்திக் அடி வந்திருக்கு. காரில் ஏறி போயிட்டாரு. ஸ்குவாட் 2 நாக்கா நினைக்கிறேன். ஹாரி கோப்ரா ஸ்குவாட் என்ன ஆச்சு? ஹாரி உங்களுக்கு கோப்ரா ஸ்குவாடுக்கு என்ன ஆச்சு? 3 நாக் வந்துச்சு. டிகே கோப்ராவோட அனைக்கமாக முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். டிகே கோப்ரா ஒரு நாக் வச்சுட்டாரு. நம்ம டிகே கோப்ரா வீக்கு போயிடுவோம். முடிச்சுட்டாரு. நான் மாற்றிட்டாங்க. நல்லா விளாண்டிங்க. இது வரைக்கும் அவங்க டீமில் ஒரு நாக் வந்திருக்கு. ட்ரையோசஸ் ஸ்குவாடு போயிருக்காங்க. நல்லது, முடிச்சிட்டாங்க அந்த ஸ்குவாடு. நம்ம 7 போயிடுவோம். அங்கே தான் கொச்சன்னு இருக்காங்க. சோலோ 2 பேர் இருக்காங்க. பார்க்கலாம். சோலோக்கு அதிகமாக யார் சர்வே பண்ணுறாங்க? இந்த மூலிக்கு ஒரு ஆள், அந்த மூலிக்கு ஒரு ஆள் இருக்காரு. இவங்க கார்ட்டு கிளம்பிட்டாங்க. என்னன்னு தெரியல, கார் ஓடுதா இல்லையா? லேக் ஆகுது. நெட்வொர்க் ப்ராப்ளம் ரொம்ப இருக்குது. இப்போ 2 ஸ்குவாட் தான் இருக்குது செவர்னியில். 1 கோச்சோபி ஸ்குவாட், இன்னொன்று வந்து அந்த கான்கரர் ஸ்குவாட். அந்த ஸ்குவாடு அவங்க பேர் சரியாக தெரியல. நம்ம டூர் போய்டுவோம் ஒரு வாட்டி, யார் யார் இருக்காங்கன்னு. வெஜ் பிளாக் பண்ணுறாங்க போல்.
ஆர்டிஎஸ் ஸ்குவாட் மிலிட்டரியில் லூட் அடிக்கிறாங்க. தனித்தனியாக வராங்க போல். பிரசிடென்ட் அவங்கெல்லாம் தனியாக இருக்காங்க. நோவாக்கு வந்துட்டாங்க. ஒரே ஆள் மட்டும் அங்கே இருக்காரு, 2 ஆள் அங்கே இருக்காரு. சிஎம் மான்ஸ்டரும் இன்னொருத்தர் சுதன் நினைக்கிறேன். ஆமாம், அடி விழுந்துருக்கா இப்போ தான். நீங்கள் தான் வர்றாரு போல. ப்ரோ ஸ்குவாட் வெல்கம் டு எம்சி கேவிங் காய்ஸ். டெய்லி வாங்க விளையாடலாம். அடுத்த டூருக்கு போய்டும். வேறு யார் இருக்கா? விகே ஸ்குவாட் நல்லா டஃப்பாக கொடுத்துருந்தாங்க. இல்லை ப்ரோ, வாரியர் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வாரியர் 10th ஸ்லாட் அவங்களுக்கு கொடுத்தது தான். நம்ம அவர் வந்து உட்காரத்துக்குள்ளே நம்ம மாற்றிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாம் 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 ப்ரோ, பார்க்கலாம் எதிரில் விளையாடுவாங்களா இல்லை என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவங்களே கோச்சிங்கு போகிறாங்க. அநேகமாக நான் நினைக்கிறேன் கோச்சிங் போகிறாங்க. இப்போ வரைக்கும் சண்டே நடக்கல. அதிசயம் மாதிரி எப்போயும் சண்டை நடக்கும். இல்லை ப்ரோ, 4 பேருக்கு ஒரு ஸ்குவாட், ஒரே ஒரு ஸ்குவாட் தான் முடிஞ்சிருக்கு. நேற்று கொச்சன்னு அவ்வளோ சண்டை. எதை கவர் இருக்கு, எதை கவர் பண்ணுறது அப்படின்னு தெரியல ப்ரோ. ஆனால் கவர் பண்ண ரொம்ப கஷ்டம் ப்ரோ. நேற்று வந்து ஃபாக்ஸ் அப்படிங்கிற ஃபாக்ஸ் அப்படிங்கிற டீம்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு, கவரே பண்ண மாட்டேங்கிறீங்க எல்லாரையும் அப்படின்னு. தப்பாக நினச்சாதீங்க, எல்லாரையும் கவர் பண்ணிட்டு தான் ரொம்ப இருக்கும். கஷ்டம் ப்ரோ. ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கும். வேணுன்னா நான் 2 மொபைலில் வச்சு கூட ஸ்ட்ரீம் பண்ண ரெடியாக இருக்கேன். நெட்ஒர்க் தான் எது சரியில்லை ப்ரோ. சாரி. அதுவும் ஜியோ உங்களுக்கே தெரியும். அம்பானி சீனியர்ஸ் நாக் வைக்கிறாரு. என்ன ஆச்சு? ஒரு நாக் வந்துருச்சு. முதல்ல என்ன இது இந்த ஸ்குவாடு ப்ரோ. இது நாக் ஆயிடுச்சு. இந்த ஸ்குவாடு முடிச்சுட்டாங்க நினைக்கிறேன். இந்த ஸ்குவாடை முடிச்சிட்டாங்களோ? கான்கிரஸ் முடிச்சிட்டாங்களா? முடிச்சிட்டாங்க. கோச் ஓபி பண்ணிட்டாங்க ஒரு ஸ்குவாடை. ஓபி நம்ம டீமுக்கே போய்டும் யார் யாருன்னு. சீனியர்ஸ் 1 கில் எடுத்திருக்காரு. விக்கி 3 கில் எடுத்திருக்காரு. 1-3. சூப்பர் இவங்கெல்லாம் பேக்கப் கொடுத்துறாங்க, நல்லா பேக்கப் கொடுத்துறாங்க. என்பிஎல் பலம் கார்த்தி நம்பர் 2-1. நம்ம திருப்பி வேறு இடத்துக்கு போயிடும். நேற்று இந்த ஸ்குவாட் தான் 1-3 பண்ணிச்சு. அவர் இல்லை இன்னைக்கு. ஆமாம் இல்லை, இன்டெக்ஸ் ஹெட் ஷாட் நல்லா பண்ணார். தலைவர் போஸ்ட் கொடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டாரு. இதே ஃபேரோ வந்து ஒரு டான்ஸ், இடிப்பு டான்ஸ் போட்டு தெல்ல கிடையாது தின்கானு. சண்டை இப்போதைக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துக்கு ஆக்சுவலாக இது வந்தாங்க பிரசிடென்ட் ஸ்குவாடோ இல்லையா? ஆமாம், டீம் கேங்ஸ்டர் தான் இங்கே ஆப்பே பண்ணியிருக்காங்க நோவாவை. ப்ரோ ஸ்குவாட் இவர் சோலோவாக போகிறாரு. ஸ்கிட்டு போகிறா நினைக்கிறேன். இங்கே திருப்பி சண்டை வர நினைக்கிறேன். 2 ஸ்குவாட். ஆமாம், டியோஸ் ஸ்குவாட். அவங்களுக்கு தெரிஞ்சு டேக் விழுவுது. இவர் டேக் டாட் அப்படிங்கிற வந்துருங்க. ஜெயசூர்யா. இவர் வந்து இந்தியன் ஆர்மி அப்படின்ற ஒரு இல்லை உங்களுக்கு நான் 25th ஸ்குவாட் இந்தியன் ஆர்மி தான். அவங்க தான் கார்த்தி நம்பர். என்னது அவங்க டீமுக்கு அவங்க நாக்க வச்சுக்கிறேன். என்னப்பா நடக்குதுங்க? பாம்பு போட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன். சைடில் வந்துச்சு கார்த்திக் சீனியர்ஸ் பாம்பு போட்டு கொண்டுட்டாருன்னு. தப்பாக நேடு விட்டுருப்பாரு. சரி, நீ அவனை மாற்ற போகிறாங்க. சண்டை வரப்போகுது. 2 பேர் இங்கேயே இருக்காங்க ஒரே இடத்துல. பக்கத்து ஊரில் எட்டி பார்த்தா தெரிஞ்சிடுவேண்டா அப்படின்ற மாதிரி இருக்காரு. நிற்கிறாங்க. மேக்ஸன் பில்ஸ்கி வாரியர் ஸ்குவாட் நாக்க வச்சாங்க. எந்த வாரியர்? வாரியர் இது சோலோவாக இருக்காரு. வாரியர் ஸ்லாட்டில் உட்காரதுனால சோலோவாக. மேக்ஸன் பிஸ்கி முடிச்சிட்டாரு. வாரியர் ஸ்குவாடே முடிச்சிடும். அந்த வாரியர் 2வது ஸ்குவாடு. வாரியர் ராகுல் அண்ட் ரசத் சுதரை பெக்டே பண்ணுறதுக்குள்ள ஆளுக்கு ஒரு கிலோ எடுத்துருவாங்க போல். ஆமாம், ஆளுக்கு ஒரு. அதே மாதிரி சோலோவாக 2 பேர் ஆகிட்டாங்க. இல்லை, ரசல் சுதர் இருக்காரு. ரசல் சுதர் எங்கே வந்துட்டாரு. பிளாக்லேயே விட்டுருக்காரு. அவரை பார்க்கல. முடிச்சிட்டாங்க. டன். ஸ்குவாட் ஓபி. டியோசஸ் டியோ முடிஞ்சிச்சு. அடுத்து வாரியர் விஜய் நான் போய் அடிக்கிறான் பாடுறா அப்படின்னு சொல்லி ஏறிட்டு இருக்காரு. இப்படி அடிப்பாரா வரலாம். 1v2 பண்ணுவாரா? அழகாக ஃப்ரீ ஃபயர் கொடுத்தா முடிக்கலாம். 2 பேர் லூட் வச்சுட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஃபயர் ஒரு நாக் அடுத்த 2 நாக் முடிஞ்சிச்சு. என் நண்பனையை அடிக்கிற வாரா. சூப்பர் ப்ரோ. அவருக்கு யாரும் டாக் கொடுக்குறாங்க. லிவி டேக் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரும் இங்கே திருப்பி சோலோ வந்துருச்சு. சோலோ வந்தாச்சு. இப்போ போச்சு. யார் ஆக் பே பண்ண போகிறா? பண்ணுவா டார்க் கிவ்லாங்க நாக் சண்டை நடக்குது. டார்க் கிவ்ல நாக் பண்ணிட்டாங்க. ஜெயசூர்யா இருக்காரு. ஐயோ
இப்போதைக்கு அதிகேல வந்து நிதிஷ் 007 4 கில்ல லீடிங்கில் இருக்கார் நம்ம இதுலேயே லாபிலேயே. அடுத்து 93 வீக் 3 கில் இருக்காரு. ஒரு ஏன் ஒரே ஆள் தான் ப்ரோ, அடிச்சிட்டார் ப்ரோ. முடிஞ்சிச்சு அந்த ஸ்குவாடும். இல்லை அவரை முடிச்சு ஏசூரியாவும் போட்டாங்களா? ஒரு ஹெச்பியில் ஒருத்தவரை முடிச்சிருக்காரு. ஹாயூ ஏசூரியாவும் போட்டாங்க. ஒரு நாள் தான் வந்திருக்கு, பரவாயில்ல. திருப்பி டிரைவர்ஸ் டியோ முடிச்சிருக்காங்க, தூக்கிட்டு இருக்காங்க. இவங்க டீம் ஸ்குவாடில் இவங்க தான் லீடிங்கில் இருக்கார். 2 ஸ்குவாடும் முடிச்சிருக்காங்க. இங்கே பாரு 4 கில் பண்ணுறாரு. இங்கே திருப்பி யாரோ ஒரு ஸ்குவாட் வந்திருக்காங்க. இன்ட்ரோடர் ஸ்குவாட் வந்திருக்காங்க. இவங்களுக்கு தெரியாது ஆக்சுவலாக சோலோ வந்திருக்காங்கன்னு. ஆனால் அவங்க ஸ்குவாடான வச்சுப்பாங்க. இங்கே இருந்தாரு முடிச்சுட்டாங்களா? வாரியர் போயிட்டாரா? இல்லை ப்ரோ, நோக்கில் கிருத்திகை அடிக்கிறாரு. கிருத்திகை முடிச்சுட்டாங்க. என்ன ஸ்குவாடு உங்கள் பேர் தெரியல எனக்கு. கரெக்டாக நேற்று COVID-21 கொடுத்துருந்தாங்க, இந்த டே நைட் கொடுத்துருந்தாங்க. இஷ்டத்துக்கு பேர் இஷ்டத்துக்கு வராங்கப்பா. ரொம்ப COVID-21 பேர் வச்சாங்க. டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டாங்க. அப்படியே வாங்கடா தம்பிங்க. பரவாயில்ல, ஒரு டேக் கொடுத்து ஒருத்தர் முடிச்சுட்டாரு. நோக்கிலரு எடுத்துருக்காரு. UMP 45 வச்சிருக்காரு ப்ரோ. UMP 45 இல்லை. RTX சிஎம்எஸ் இடத்துக்கு வந்துட்டாரு. RTX எஸ்பி அடிக்கிறாரு. பாரத்தை ஒரு நாக்கு வச்சுட்டாரு, முடிச்சுட்டாரு. பாரத்தை முடிச்சிட்டாங்க. நம்ம அந்த ஃபைட்டே போனோம். இங்கே ஓடிட்டு இருக்காரு. டீம் குவாடிஷன் லைட்டாக இல்லை போல, தனியாக போயிட்டு இருக்காரு. இப்போ வர்றாரு ஃப்ளாங்க் அடிச்சு அழகாக வந்துட்டாரு. யாரோ போர்வை ஏற்றி கொண்டாங்க. விக்கி ஆரோ நாக் வைக்கிறாரு. TX ராஜுன்னு. விக்கி ஆரோ அது அக்வா ஆரோ. முடிச்சுட்டாங்க ஸ்குவாடே. நாங்கள் வரதுக்குள்ள சாரி, அப்போ இந்த ஃபைட் மட்டும் தான் கவர் பண்ணல நினைக்கிறேன். தேடிட்டு இருந்தோம். காசி இது பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. டாப்ல MK முடிஞ்சிருச்சு ப்ரோ. இது நாக் ஆயிட்டாரு. நோக்கில் நாக் ஆயிட்டாரு. சுதன் வந்து அடிச்சிட்டு இருக்காரு. ஸ்குவாடா முடிச்சிட்டாங்க. ஓபி முடிச்சிட்டாங்க ப்ரோ. 2 பேர் ப்ரோ ஸ்குவாட் ஒரு ஸ்குவாடா முடிச்சிட்டாங்க. டீமில் இப்போ யார் லீடிங்கில் இருக்கா? சுதன் தான் 3 கில் எடுத்திருக்காரு. பிரசிடன்ட் 1 கில் எடுத்திருக்காரு. நம்ம அடுத்த ஃபைட்டுக்கு போய்ட்டோம். யார் எங்கே நடக்குதுன்னு இப்போதைக்கு ஃபைட்டே இல்லை. நம்ம இங்கே இவர் சோலோ நினைக்கிறேன். கௌதம் இல்லை, டீமாக இருக்காங்க. MK14 இருக்கு, விட்டு போயிட்டு இருக்காரு. பார்க்கலாம். அது அந்த MK14 சாரி, அது அந்த MK14 கிளிச்சில் வந்திருக்கு. ஓகே. இவங்க இப்போ காரை தேடணும், ஜோனுக்கு போகணும். பெரிய வேலை இவங்களுக்கு தான். அப்புறம் ஜெருசம்மதி ஆகிடுவாங்க. இவர் ஜோனில் முக்கிய ஓடி வந்துட்டு இருக்காரு. பக்கில் வராரு. NBR பாலா கொஞ்சம் தான் லைஃப் இருக்குது. 1 HPயில் இருக்காரு. 1 HP அது 1 பாயிண்ட் இருக்கும் போது, 0 பாயிண்ட் இருக்கும் போது. RTX மிஸ் போய் இன்னொரு நாக்கு வைக்கிறாரு. ஸ்மார்ட் சுதன் பண்ணியிருக்காங்க. முடிச்சினாரு. RTX மிஸ் போய் 2 கில் பண்ணியிருக்காரு. இன்னும் ஒருத்தர் தான் இருக்காரு, மாப்ஸ் சாண்டி. டென்ஷன் ஆகுது. கிளிச்சு ரொம்ப அவரையும் முடிச்சிருவாங்க நினைக்கிறேன். முடிச்சிருவாரு. ஓசிக்கில் எடுத்துட்டாரு மிஸ்டர் RTX காக்கி. நல்ல டேமேஜ் கொடுத்தா பரவாயில்ல, அவங்க டீம் தான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு டீமை முடிச்சிருக்காங்க. பிரிட்ஜ் பிளாக் பண்ண யாரோ போயிட்டு இருக்காங்க வேகமாக. சுரேஷ் அஜித்குமார் நாக் அடிச்சிட்டாங்க. எங்கே அது முடிச்சு கில்லே பண்ணிட்டாரு. சுபாஷ் கேகேடி யாருன்னு தெரியல. திடீர்னு வராரு. உண்மையிலே உங்கள் ஸ்பாடு தானான்னு தெரியல. அன்றைக்கி கூட வந்துருந்தாரு. அவங்க வந்துட்டு இருக்காங்க. டேக் கொடுக்குறாங்க. இவர் 1 HPயில் 0 சம்திங்கில் இருக்காரு. இங்கே பிரிட்ஜ் பிளாக் பண்ணலாம். இல்லை அந்த மாதிரி இருக்காங்களா? இவங்களும் வருவாங்க. RTX அவங்க மீட்டப் ஆகும். ரொம்ப கிளிச் ஆகுது. நம்ம வேறு இடத்துக்கு போயிடும். வேறு எந்த ஸ்குவாட் நம்ம டூர் போகல. எல்லாத்துக்கும் போயாச்சுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. முக்கால்வாசி போயாச்சு தான் நினைக்கிறேன். டீம் கேங்ஸ்டா பார்த்துட்டோம். RTX பார்த்துட்டோம். CMS ஒரு நாக்கு வைக்கிறாரு. INT வச்சுட்டு இருக்காரு. முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. ஒரே CM மாஸ்டர்ஸ் ரெண்டாக ப்ரோ ஸ்குவாட் அவர் ஒரு நாக்கு வச்சு இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. ஏற்றி கொண்டுருவோம் அப்படின்னு.
ஏற்றுற முன்னாடியே ஸ்ப்ரே போடணும். ஒரு புல்லட் கூட ஒரு புல்லட் ஒரு இது கிளிப்பே வேஸ்ட் ஆயிடுச்சு. இன்னொரு ஸ்கோர் வந்துருச்சு. சரி இப்போ என்ன சிஎல் மாஸ்டர் மட்டும் தான் லிட்டில் இருக்காரு. அவர் பேண்டேஜ் போட்டார். நல்லது. அவர்கிட்ட போல முடிச்சுட்டு போவோம் அப்படின்னு. அப்புறம் இந்த கீழே யாரை ரிவ்யூ பண்ணிட்டானா அது முடிஞ்சிச்சு. கஜாஜா நாக்கா வராரு. ரெட் ஜோனில் நாக்கா வரானா? இல்லை கீழே வந்து நாக்கா வராரு. காரில் போகும்போது இறங்கி ஓசி கொடுக்க போகிறேன் அவங்களுக்கு. 3 ட்ரையோஸ் மிஸ்டர் பிரச்சனை ஏறாரு. நான் பிடி சமயம் நாக்கு வச்சுட்டாரு. சுதன் ஒரு நாக்கு வச்சுட்டாரு. கஷ்டப்பட்டு என்ன பண்ணுற பாவம். சிஎல் மாஸ்டர் இருக்காரு, சுதன் இருக்காரு. இந்த இதில் முடிஞ்சிச்சு. சிஎம் மாஸ்டர் மட்டும் தான் இருக்காரு. முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ரீ பண்ணிருக்காரு. முடிச்சிட்டாங்க ப்ரோ. ஸ்பாடம் முடிச்சிட்டாங்க ப்ரோ. ஸோ இப்போ 1 vs சம்திங் பண்ணியிருக்காரு. நம்ம பார்க்கல அதுக்குள்ள. சிஎல் மாஸ்டர் நம்ம கில் பார்த்தா டீம் கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆமாம். இப்போ லீடிங்கில் இவர் தான் சுதன் தான் இருக்காரு நினைக்கிறேன். 5 கில் பண்ணியிருக்காரு. 2 நாக்கு வச்சிருக்காரு. இன்னொரு கார் இருக்காரு இல்லையா? போயிடுச்சு அதுங்க. ஸோ இந்த சைடு ஸ்பார்க்கி இது பண்ணுறாங்க போலயே. எங்கே ஐஎன்டி ஸ்பார்க்கி தண்ணிக்குள்ளே போயிட்டுருக்காரு. இல்லை வாரி வச்சு போயிட்டு இருக்காரு. நம்ம பிரிட்ஜ் பிளாக் யாரோ பண்ணுறாங்களா பார்ப்போம். பிரிட்ஜ் பிளாக் பண்ணால் நல்லா கீழே இருக்காங்க. டீம் 5th ஸ்குவாட் நம்ம பிரிட்ஜில் போயிட்டுருக்காங்க. கோச் சோபி ஸ்குவாடு. பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. யாரோ இருக்கேன் எனக்கு வளர்த்து வச்சு ஓட்டுறாங்க. யாரோ தனியாக வர்றாங்க. பண்ண போகிறாங்க ப்ரோ. இவங்களே பண்ண போகிறாங்க. கோச் சோபி ஸ்குவாட் பிரிட்ஜில் பண்ண போகிறாங்க. பிரிட்ஜை பிடிச்சிட்டாங்க. பார்க்கலாம் யார் மாட்ட போகிறாங்க. லெஃப்ட்டு தண்ணியில் இவர் வந்துட்டு இருக்காரு. வாரியர் ஸ்குவாட் அவங்க வேலைப்பெல்லாம் அப்போ பார்த்துருவாரு எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு. ஆடியன்ஸ் மிஸ்டர் எஸ்பி நாக் வைக்கிறாரு. இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ. இந்த வருமா ஜூம் பண்ணி அன்றைக்குமா அந்த ட்ரையஸ்கோரில் நாக் வைக்கிறான்னு நினைக்கிறேன். ஆமாம் அந்த ட்ரையஸ்கோர் தான். இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. பக்கத்தில் கேஸ் கேன் வைக்காதீங்க. ஒரு இதுதான் எடுத்துக்கிட்டாரு. பார்க்கலாம். என்ன நடக்குது இன்னும் 13 டீம் இருக்குது இந்த ஜோனில். அன்றைக்குமா பிரிட்ஜ் ஸ்குவாடு வந்துட்டு இருக்க. பிரிட்ஜ் ஸ்குவாடு என்ன அவர் அங்கேயே நிற்கிறாரு. காரி வச்சு என்ன பண்ணுறாரு? எரிஞ்சிட்டு வருது. அடிச்சிட்டாங்களா? காணும் அந்த ஸ்குவாடு. கோச் ஆஃபீஸ் ஸ்குவாடு எங்கே காணும்? போயிட்டாங்களோ வண்டி எடுத்துகிட்டு. வண்டி காணும் பாருங்க. என்னங்க சைடு வந்துட்டாங்க அவங்க. இல்லை ப்ரோ அங்கே தான் இருக்காங்க. இல்லை இங்கே வந்துட்டாங்க பாருங்க. நோவாவுக்கு போயிட்டாங்க. இந்த நேரம் அவங்க தான் 3 கிலோ அசால்ட்டாக வந்து இருக்கும். பூமாக இருக்கலாம். கார் புகஞ்சு தான் வருது பாருங்க. அது 2 புல்லட்டும் 3 இட்டு கொடுத்தாலே. பக்கத்துலேயே சோலோ பிளேயர் வராரு. வாரியர் ஸ்குவாட் அங்கே வாரியரியா அங்கேயே இருக்காரு. ஆஃப்லைன் போயிட்டாரா? இல்லை வராரு திரும்பி வந்துட்டு இருக்காரு. ரொம்ப சவுண்ட் வரணும்னா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ டாக்டிக் யூஸ் பண்ணுறாரு அவர். பட் அது காரில் இருந்தாலும் அந்த டாக்டிக் யூஸ் பண்ணால் தண்ணியில் யூஸ் பண்ணால் ராக்கி பாய் யாரையோ போட்டிருக்காரு. போரோ அப்படின்றவர் போட்டு. இந்த டீமில் நாக்கு வந்துச்சு. ஆர்டிஎக்ஸ் முடிச்சிட்டாங்க. ஆர்டிஎக்ஸ் டீம் இருக்கு ப்ரோ. மேலே இருக்காங்க. இல்லை இந்த ஸ்குவாடில் ஒருத்தரை முடிச்சிட்டாங்க. போருன்னு நாக்கு வைக்கலாம் இருக்காரு. முடிச்சிட்டாரு. இல்லை இல்லை சேர்த்து சொல்கிறீங்க ப்ரோ. நித்தீஷ் 7 லைஃப் எதிர்ப்பு ஏறலாம். ஒரு பட் அவங்க மாட்டி விட்டாரு. எரியிறாரு. மாலிக்கிறார். சரியான மால்டிவ் ஓடுறாரு. மாலி போயிடுச்சு. அவள் ட்ரிங்க்கு பூஸ்ட் பண்ணாலும் தான் அந்த மாலி நின்றுச்சு. இல்லை அதுவும் நின்றுருக்காது. கார் எடுக்க போகிறாரா? இப்போதைக்கு சர்வே பண்ணால் காட்டுக்கு போயிடலாம். இல்லை அவங்க அடிச்சே திருநா இங்கே 2 அடிக்கலாம். இன்னொரு ஸ்குவாட் வருது. அதுக்கு முடிச்சிடுவாங்களா? காரை பஞ்சம் பண்ணி விட்டாங்க. அவங்க தான் ப்ரோ அடிக்கிறாங்க. போகலாம். நீ இங்கேருந்து உடைய மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. நீ என்கிட்ட தான் சாவ போகிற அப்படின்னு. ஆர்டிஎக்ஸ் டீம் சூப்பராக அடிச்சிட்ருக்காங்க. ஆர்டிஎக்ஸில் ஏறுறேன். 1 vs பண்ணுவாரா? 1v4 பண்ணணும். ஸோ ஆர்டிஎக்ஸ் பிரபாவுக்கு லைஃப் கம்மியாக இருக்குது. லைஃப் ஏற்றிக்கலாம். ஏன்னா டக்குன்னு லாக் ஆகிடலாம். டக்குன்னு 2 அடி. எம்பி சார் ஒரு நாக் வைக்கிறாரு. விஜய் டிஎன்ஜி எம்பி சார் முடிச்சிட்டார். விஜய் டிஎன்ஜி அதுக்குள்ளே போர் போலா
இது ஒரு 1v4 நடக்குமான்ற ஒரு கியூரியாசிட்டியில் இருக்கும். ரெண்டு இந்த சைடு எடுத்துட்டாரு. மில்ட்ரி பேஸில் இன்னொரு ஸ்குவாடும் வந்துருச்சு, 9th ஸ்குவாடு. என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு தெரியல. அவர் ஹீலே பண்ணல, இன்னும் ஹீல் பண்ணலாம். பிரசிடென்ட் நாக்காக இருக்காரு. எப்படி கீழே வந்தாரா? ரெட் ஜோனில் நாக்காக இருக்காரு. ரிச் பிளாக் நடத்தப்படுவாங்க. ஐயோ இப்படி பண்ணனால தான் இதாகும். கண்டிப்பாக பண்ணாரா? இல்லை, முடிஞ்சிச்சு. நம்ம நேரம் அடுத்து போயிடலாம். பிரிட்ஜ் பிளாக் போகணும். பிரிட்ஜ் பிளாக் இல்லை, அது பிரிட்ஜ் பிளாக் இல்லை. அது இல்லை ப்ரோ, ஒருத்தர் இருக்கார். அது கீழே தண்ணியில் போகிறான்னு நினைக்கிறேன். கீழே இவர் போயிட்டு இருக்காரு. இன்ட்டு ஸ்குவாடு யார் என்ன வாரியரை முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம், இன்ட்டு ஸ்பார்க்கி மட்டும் போயிட்டு இருக்காரு. வாரியை முடிச்சிட்டேன். சீனியஸ் நாக்கு வைக்கிறாரு. அனைவரும் இங்கே தான் இருந்தார். ஆமாம், வச்சுட்டாரு. சீனியஸ் ஒரு நாக்கு. கார்த்திக் சேத்தா சக்வாரோ முடிச்சிட்டாரு ஹீல் பண்ணி. சேத்தாஸ் இருக்காங்களா? கேங்ஸ்டர்ஸ் இருக்கான், இன்னும் இருக்கான். நோவில் தான் ஆக்கு பண்ணிட்டுருக்கேன். ட்ராப் எடுக்க போயிருக்காங்க. அப்போது ஒரு நாக்கு வந்துருக்கு. எய்ம் யாரோ அடிக்கிறாரு. எய்ம் வீக் ஆல்ட்டான அடிக்கிறாரு. டேக் விழுவ மாட்டேது. ஒரு டேகாச்சு விழுவல. கிட்டத்தட்ட இந்த மூலையிலே பல ஸ்குவாடுகள் இருக்கு நினைக்கிறேன். வாரி வச்சு இருக்காருங்க. ஏதோ பண்ணி வந்துடுறாருங்க. எங்கேயும் வந்தாருன்னு தெரியல. தண்ணியில் அவ்வளோ சிவம் வர முடியாதாச்சும். இவர் எப்படி வந்தாருன்னு தெரியல. சோழி சேத்தாசை நாக்கு வைக்கிறாரு. சேத்தாஸ் நாக்கு வைக்கிறாரு. ஹை லொக்கேஷனில் இருந்தாலும் டக்குன்னு தெரிஞ்சிருச்சோம். ஆர்டிஎக்ஸ் சிஎம் மாஸ்டர் முடிச்சிட்டாரு. இன்ட்டு அந்த ஒருத்தவரை சோலோவை. ஆர்டிஎக்ஸ்க்கும் அடி விடுதுன்னு நினைக்கிறேன். ஆர்டிஎக்ஸ் நாக்காக. ஆமாம், ஆர்டிஎக்ஸ் நாக்கு வந்துச்சு. நைட் மங்கி அடித்தார். நைட் விளையாண்ட ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர், சரியான பிளேயர். அவர் நல்லா பண்ணார். 6 கில் அவர் அந்த லீடிங்கில் அவர் தான் இருந்தார். சூர்யா அப்படின்ற வேறு தூக்கலாம். ஆனால் நம்ம கிட்டே இருக்கேன் ஆளுங்க. நம்ம ஸ்லோவாக ஏறி அடிக்கிறாரு. ஏன் தனியாக ஏறி அடிக்கிறாங்க? ஏறி போயிருக்காரு. அவரும் நாக் ஆகிட்டாரா? ஆமாம், அவரும் நாக்கா. ஆனால் ஒரு நைட் மணிக்கு நாக்கு வச்சுட்டாரு. ஹெல்ஃபன் பீட்டை ஒரு நாக்கு வச்சுட்டாரு. இல்லை ஆர்டிஎக்ஸ் பிரபா செத்துட்டாரு. இல்லை ராக்கி செத்துட்டாரு. இப்போ 2 பேர் தான் இருக்காங்க. ஆர்டிஎக்ஸ் மிஸ்டர் ஸ்ப்ரே அண்ட் ஆர்டிஎக்ஸ் ஸ்ப்ரே. அவர் நாக்கில் எடுக்கிறாரு. ஆமாம், பிரபா நாக்கிலே இருக்கு. காத்தாரு போல நைட் மங்கியை தூக்கம் வந்தவர் காத்தாரு. போகிறாரு. இன்னொரு நாக்கு வச்சுட்டாரு. முடிச்சிட்டாரு அவரை. ஐம் ஹேட் டு ஸ்னைப் யூ. சுதன் நாக் பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற சுதானா நாக் பண்ணிட்டாரு. 2 நாக்கு வந்துச்சு. இந்த மிஸ்டர் மட்டும் தான் இருக்காரு. பிரசிடென்ட் டேக்ல இருக்காரு. முடிக்க போகிறாரா பார்ப்போம். சுதன் ஐம் ஹேட் டு ஸ்னைப் யூ போட்டாரு. பிரசிடென்ட்டை போட்டாரு. பிரசிடென்ட் முடிச்சிட்டாங்க. ஸ்குவாடை முடிச்சிட்டாங்க. நல்லா விளையாண்டு ஸ்குவாடு. நம்ம அங்கேயே போய்டும். இப்போ எங்கங்க அது நைட் மங்கி முடிச்சிட்டாரு. ஆர்டிஎக்ஸ் ஸ்குவாடை முடிச்சிட்டாங்க. அண்ட் ரகு அப்படின்றது. இப்போ ஓவரால் யார் யார் இருக்காங்கன்னா மொத்தம் 8 டீம் இருக்குது. ஒரு சோலோ, ஒரு ட்ரையோ, ஒரு ஸ்குவாட், 2 ஸ்குவாட், 3 ஸ்குவாட் இருக்குது. 3 ட்ரையோ, 2 ட்ரையோ இருக்குது. சாரி, 3 ட்ரையோ. லிவியோ இருக்காரு பாருங்க சோலோ. இப்போ போச்சு சண்டையே போடல, யாரும் ஆக்கையும் பண்ணல. இல்லை பொச்சிங்கில் இவர் சண்டை போட்டார். வாரியர் ஒன்றும் சிஸ்டம் பண்ணார். முடிக்கிட்டு பண்ணார். சூப்பராக பண்ணார். என் ஃப்ரெண்டு யாரும் அடிக்கிறா, நான் பின்னாடி வந்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சூப்பராக பண்ணார் அவர். இது தனியாக ஓடுறாரு ஜோனுக்கு. அது ஜோனு போட்டோம், நம்ம வேறு எங்கேயே போவோம். இப்போ டீம் மோஸ்ட் லீடிங் இல்லை. இப்போது யார் இருக்கா? இன்றைக்கி டீம் கேங்ஸ்டாக வரல. அவங்க கில் லீடிங்கில் இல்லை. ப்ரோ ஸ்கோர் தான் இப்போ லீடிங்கில் இருக்காங்க. அதில் இண்டிவிஜுவல் 13 கில்லு. லீடிங்லேயும் அவர் அந்த ஸ்குவாட் தான் இருக்காங்க. சுதன் 6 கில்லு. பேக்கப்பில் ரொம்ப கில் எடுத்திருக்காரு. பரவாயில்ல, நல்லா எடுத்திருக்காரு. சோலோ கிங் ஒரு பக்கத்தில் யாரோ இருந்தால் நினைக்கிறேன். ஆமாம், எம்இஸில் வர்றாருன்னு நினைக்கிறேன். ஸ்னேக் ஆகி வர்றாரு. பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அவங்க ஜோனுக்கு வரணும். இவங்க ஜோனுக்கே போயிடலாம். ஜோனுக்கு வரணும். இப்போ அவங்க ஜோனுக்கு வரணும். இவரும் ஜோனுக்கு போகணும். இப்போ ஓடி வருவார். அதுக்குள்ளே அடிச்சிடுவார். செம்மையாக லைஃப் குறையும். இதில் வேறு நின்று அடிச்சுட்டு வேறு போகிறாரா தெரியல. எங்கிஸாக என்ன பண்ண போகிறீங்க? நான் வெளியே ஓடி வர மாட்டேன்டா. என்னன்னா பண்ணிக்கலாம். ஒட்டி ஆனாலும் ஒட்டி ஆகிறேன். நான் வெளில வர மாட்டேன் அப்படின்னு வந்துட்டாரு. ஏன்ஸ்டாரு இல்லை கவர் எடுத்து வர்றாரு. லியோனா போட்டுறாங்க. மிஸ்டர் பிரசிடென்ட் லியோனை போட்டாங்க. மிஸ்டர் பிரசிடென்ட் சேத்தாசை போட்டார். இவர் மட்டும் தான் இருக்காரா? பிளே சோனில் வந்து சோலோ கிங் நாக் ஆகிட்டாரு. மிஸ்டர் எம்இ மட்டும் தான் இருக்காரு.
பிளே சோல ஸ்டீல் மாஸ்டர் நாக் ஆகிட்டாரு. இவர் லெட் கொடுக்குறாரு. சிஎல் மாஸ்டர் நாக் ஆகிட்டாரு. யாரை காட்டுறதுனே தெரில. மேலே சுதன் இருக்காரு. மேலே அந்த ப்ரோ ஸ்குவாட் இருக்காங்க. சுதன் சிஎம் மாஸ்டர் நாக் ஆனார். எங்கே இருக்காரு தெரில. ஈவன் என்ன ஆனார்? ஈவன் ஸ்குவாட் முடியல. இவர் மட்டும் தான் இருக்குது. எம்ஜிஆர் மட்டும் தான் இருக்காரு. இல்லை ப்ரோ இதில் தேர்ட் ஸ்குவாட். ஆமாம் எம்ஜிஆர் மட்டும் தான் இருக்காரு. சேர்ந்தே இருந்துருக்கலாம். அவங்க என்ன டைம் ஃப்ளாங்க் போர்டு அடிக்கலாம் பார்த்தா அதுக்குள்ளே இன்னொரு ஸ்குவாட் அங்கே கேப்சர் பண்ணிடுச்சு. சிஎம் மாஸ்டர் என்ன ஆனிச்சு? சோலோ கிங் ப்ளே சொல்லி செத்துட்டாரு. சிஎம் மாஸ்டரும் செத்துட்டாரு. ப்ளே ஜோன்லேயும் பட்டிட்டாரு. ஸோ அங்கேருந்து பிரசிடென்ட் பார்த்துட்டு நினைக்கிறேன். அவரை பார்க்கலையா? இங்கே பார்த்தாலே தெரியும் தேர்டு இதை. பட் அவங்க மறைஞ்சிருக்கேன் பாருங்க. 8 டீம் மறைஞ்சிருக்காங்க. 19 ஆளு. விக்கி அல்ட்ரான் ஸ்னேக் ஆகிட்டாரு. ஆரோவும் ஸ்னேக் ஆகிட்டாரு. அவங்க இப்போ கரெக்டான டிசிஷன் எடுத்துருக்காங்க. இப்போ ஓட பார்ப்பாங்க. பக்கத்துலேயே டீம் 23 இருக்காங்க. ரொம்ப வேறு எங்கே ஸ்குவாட் கோச் ஆஃபீஸ்க்கு இன்னும் இருக்காங்க. ரொம்ப பெரிய விஷயம். எப்போவுமே ஒரு ஸ்குவாடை முடிச்சிருக்காங்க. பிரசிடென்ட் எம்எஸ்சியில் முடிச்சிட்டாரு. 6 கில்ல இருக்காரு இல்லீகல் சீல்ஸில். அவங்களே சண்டை போட்டுருக்காங்க அந்த கில் இல்லைங்களா. லூட் அடிக்க போகிறாரு. கார் எடுக்க போகிறாரு. எடுக்கிறதுக்கு லைஃப் குறைஞ்சிரும் போல. இந்த மாதிரி அரசன்னு குறையுது. இந்த டாசியாவே டென்ஷனாக வரும். கடுப்பாக வரும். யூஎஸ்சினா சூப்பராக வரும். விகேஆர் ஒரு நாக் வைக்கிறாரு. ஒரு நாக்கு வந்துச்சு. ஃபேண்டா எம்எஸ் வண்டி எடுக்க போனார். அதுக்குள்ள அடிச்சிட்டாங்க. விகேஆரை பார்த்துட்டாரு. புதுசாக வைக்கிறாங்களா கண்ணே தெரிய மாட்டேங்குது. தெரியுது. விகேஆரும் விகே ஆட்டான் இருக்காங்க. ஒரு நாக்கு வச்சிருக்காரு. ஸ்குவாட் அசிஸ்டர் நாக்கு வைப்பாரா? அவங்க ரீவே பண்ணுறாங்க நினைக்கிறேன். முடிச்சுட்டாங்க. ஸ்மோக்கு வாலி விட்டுருக்காரு. 23rd ஸ்குவாட் அங்கே இருக்காங்க. விக்கி அல்ட்ரான் முடிச்சிட்டாரு. நாக் பண்ணி வச்சுட்டாரு. அப்படின்றத அடிச்சிருக்காரு. இப்போ விக்கியார் ஏறுவோம் நினைக்கிறேன். யாரோ 3 லெஃப்ட் சைடில் இருக்காங்க. லெஃப்ட் சைடில் இல்லை ஜோனுக்கு போகணும். லைஃபாக பாருங்க. பக்கத்தில் இன்னொருத்தர் இருந்தார். இது லாக் ஆகிட்டு தானே இருந்தது. இங்கே பாருங்க டீம்லேயே உட்காந்துருக்காங்க பாருங்க. இங்கே டீம் உட்காந்துருக்காங்க பாருங்க. டீம் எக்ஸ்எஃப் ஜோக்கர். என்ன ப்ரோ திருப்பியுமா? அது டீம் அப் இல்லை. அது ஆஃப்லைன் பேர் நினைக்கிறேன். இப்போ செத்துருவாரு. கவலைப்படாரு. நீங்கள் டீம் நினைக்கிறேன். செத்துட்டார். முடிஞ்சிருச்சு. அந்த டைம் இப்போ நேராக பிரசிடென்ட் தான் போவேன் நினைக்கிறேன். பிரசிடென்ட் உள்ளே இருக்காங்க. கரெக்டாக வந்து ஜோன் பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு சரியானது வச்சு இது. ஆக்சுவலி இப்போ ஹீல் பண்ணணும். டியோஸ் ஸ்குவாட் முடிச்சிருக்கேன். அதில் ஒரு ஆஃப்லைன் பேர் வேறு. ஆஃப்லைன் பேர் சரியாக தெரில. ஆஃப்லைன் தான் நினைக்கிறேன். உட்காந்தே இருந்தார். ஆமாம் அவர் ரீவே பண்ணல. இல்லை லைஃபும் போட்டுக்கலாம். அப்படியே உட்காந்துருந்தாரு. ஆஃப்லைனாக இருக்கணும். சாரி கைஸ். டீம் அப் நைட் மென்கி மிஸ்டர் பிரசிடென்ட் அடிக்கிறாரு. மிஸ்டர் பிரசிடென்ட் இல்லை ஆகிட்டாரு. என்பிஎல் பாலா சுதனா அடிச்சிட்டாரு. தேர்ட் பார்ட்டி என்ன பண்ணி இந்த ஸ்குவாட் இப்போ யார் அடிக்கிறா? லிவி அடிக்கிறாரு. லிவி லிவி விட்டுறாரு பாருங்க. அதுவும் இல்லை இங்கே பக்கத்தில் கொடுத்துருக்காரு. நம்ம டீம் 5 ஸ்குவாடு போவோம். ஏறுறாங்க. கரெக்டான ஏறலாம். நேரம் தாக்கக்கூடாது. ஏறிலாம். கொஞ்சம் ஒன்றா சிரிப்பாக வரும். இல்லை அவன் வந்து சவுண்டு கேட்கக்கூடாது ஓடுறேன்னு நினைக்கிறேன். அவன் அதில் தான் இருக்கான். அவன் பொசிஷன் எடுக்கல. அவங்க ரெஜ்ஜு பார்த்தா அடிச்சிடலாம். நைட் பங்கி இல்லை நாக் பண்ணிவிட்டாரு. நம்ம மேலே போய்டும். 3 நாக் கிட்ட இருக்கு. ஏறாரு. பரவாயில்ல. ஒரு நாக் வச்சார் லிவி. 2 நாக் கிட்ட வச்சாரு. வாரி வச்சு பார்த்துட்டாரு. ஸ்மோக்கை பார்க்கலாம். அவர் என்ன பண்ண போகிறோம். சீனி ஏறி நாக் அடிச்சிடலாம். இன்னும் 2 பேர் தான். டீம் 9ல் 3 பேர் இருக்காங்க. ஒருத்தர ரிவ்யூ பண்ணல நினைக்கிறேன். 2 பேர் லைஃப் கம்மியாக இருக்காங்க. இன்னும் 4 டீமில் இருக்குது. 4 டீம். ஒரு ஸ்குவாட், ஒரு ட்ரையோ, ஒரு டியோ, ஒரு சோலோ அப்படி லைனாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு யார் ஜெயிக்க போகிறோம் பார்ப்போம். கூடிய சீக்கிரம் மேட்ச் தெரிஞ்சிடும். நேடு விட்டுருக்காரு. கரெக்டாக நேடு போகுமா? இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டுருக்காரு. ரைட்டில் டூயோ பார்க்க போகிறாரா? என்ன பண்ணுறாரு? பார்த்துட்டாரு. டியோ பார்த்துட்டாரு. நல்ல ஸ்ப்ரே. ஹெல்ஃபோன் பீட்டா ஒரு நாக் வச்சுட்டாரு. கார்த்திக் நாக் ஆகிட்டாரு. விக்கி நாக் ஆகிட்டாரு. பாருங்க யாரை பார்க்க மாட்டேன் பாருங்க.
நான் சரியான பேக்கப் எம்பிஎல் ஒரு ஹெச்பியில் தான் இருக்காரு. 1 HP அது ஆமாம் 1 HP முடிச்சுட்டாங்க நினைக்கிறேன் ஸ்குவாடி. ஆமாம் சீனியர்ஸ் மட்டும் தான் இருக்காரு. மட்டும்தான் இருக்காரு. பேக்கப் விட்டலாம் இவரும் முடிஞ்சிருப்பாரு. ஆமாம் உங்களை உயிரை கொடுத்து காப்பாற்றினாரு எங்கில் தான். இப்போ ஒரு கிளச் பண்ண வரா பார்ப்போம். 2 பேர் நீடு போகிறப்பல ஏறிடலாம் அப்படின்னு 2 பேராக இருக்காங்க. சூப்பர் ப்ரோ முடிச்சிட்டாரு. இல்லை ப்ரோ என்ன ப்ரோ கரெக்டாக அடிச்சு திருப்பி நாக்கு வச்சாரு. அதில் திருப்பி பரவாயில்ல நல்லா விளையாண்டாங்க. வாரியர் விஜய் பட்டுக்குன்னு வராரு 2 கில் பண்ணிட்டு. 3 டீம் தான் இருக்குது. ட்ரையோ வர்சஸ் ஜியோ வர்சஸ் சோலோ. யார் ஜெயிக்க போகிறா? 3-1 அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு வாட்டி ட்ரோனில் போயிடுவோம். பாருங்க அவங்க டெஜ்ஜில் இருக்காங்க ப்ரோ, ஈஸியாக தெரிஞ்சிடும் ப்ரோ அவங்களுக்கு. பட் அவங்க மறைஞ்சிருந்துருக்காங்க. தெரிஞ்சிருக்கும். இவர் தெரிஞ்சால் தெரிவார். அவர் மறைஞ்சு ஸ்மோக் போட்டு ரிவீல் பண்ணிட்டாங்க. பாருங்க ஊல் ஃபால்ஃபா டேக் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். வாரிய விஜய் ஒரு நாக்கு வச்சுட்டாரு நேட்லி. சூப்பர் இல்லை நேற்று விட்றாரு அவர். வீக்கி ஆட்டம் ஒரு நாக்கு வைக்கிறாரு. இல்லை இவர் வந்துடுறாரு பாருங்க. வாரியர் விஜய் பாருங்க கில் பண்ணிட்டாரு. எல்லாம் பண்ணிட்டாரு. ரொம்ப தடுப்படி நடக்கும் இப்போ இந்த மேட்ச்சில். இப்படி போனால் வீக்கி ஆட்டம் பார்த்துட்டாரு. முடிச்சிட்டாரு. ஒரு லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சுட்டு நாக் ஆகிட்டாரு. டெட் ஆகிட்டாரு. இன்னும் 2 பேர் தான். ஒருத்தர் நாக்கில் இருக்கான்னு நினைக்கிறேன். பார்த்துரும் அதுவும். ஆமாம் ஒருத்தர் நாக்கு இருக்காரு. 1 டியோ கிளச் பண்ண வரா. நாக்கில் இருக்காரு. ஒருத்தர் மட்டும் தான் இருக்காரு. உல் ஃபால்ஃபோ 1v2 பண்ணணும். 1v2 பண்ணால் இவங்க ஜெயிப்பாங்க. இல்லைன்னா இப்போ மாலி போகிறாரு. கரெக்டான மாலிவா கொஞ்சம் கீழே போட்டானா அது நேடு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். ஃப்ளாங்க் அடிக்கிறாரு விக்கியாரோ. அவர் பார்த்து சொல்ல லூட் அடிக்கிறாரு. சாரிப்பா இல்லை மேலே இவர் பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஐ எம் ராகோ அப்படின்றவர். இங்கே ஒருத்தர் இருக்காண்டா வராதான் சரி. எம்கே போய் எடுத்துட்டாரு. இவங்க தான் ஜெயிக்க போய் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஆனால் ஒரு சிலர் முடிஞ்சிருச்சுக்கேன். ஒரு யார் வச்சது? விகேஆர் ஸ்குவாட். சூப்பர். நீங்கள் ஒரு டின்னர் விகேஆர் ஸ்குவாட். டீம் லீடிங் லிஸ்ட்டில் யார் இருக்கான் பார்ப்போம். அநேகமாக ப்ரோ ஸ்குவாட் தான் இருக்கீங்க. ஆமாம் ப்ரோ ஸ்குவாடு 6 + 12 16 ஸ்குவாட் 16 கேஸ் எடுத்துருக்காங்க ப்ரோ ஸ்குவாடு. ஓபி ப்ரோ ஸ்குவாட் வந்து சூப்பராக ஆடிருக்காங்க. ப்ரோ ஸ்குவாட் ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் லீவ் காட்டுறீங்க. நேற்று எல்லாமே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தேன். காமிச்சிரும். ஃபஸ்ட்டு ஸ்குவாட் விகே ஸ்குவாட், செகண்ட் ஹெல்ஹான், தேர்டு வாரியர் ஸ்குவாட், சோலோ தேர்ட் வந்தது நல்ல விஷயம். சூப்பராக வந்தது. ஃபோர்த்து கோச் ஓபி, 5th ஸ்குவாட் ப்ரோ ஸ்குவாட் தான் நினைக்கிறேன். ஆமாம் ப்ரோ ஸ்குவாட் அவங்க இப்போ ஓபியில் இருக்காங்க. 6th வந்து டீம் எக்ஸ் ஆஃப் ஜோக்கர், 7th ஸ்குவாட் கேங்ஸ்டர் ஸ்குவாட், 8th ஸ்குவாட் டீம் கேங்ஸ்டர், 9th ஸ்குவாட் ஆர்டிஎக்ஸ், 10th ஐம் கிரேட் ஸ்னைப்பர். ஸ்னைப்பர் யாருன்னு தெரியல. 11th இன்வெர்டர், வசந்த் பாண்டா, 12th விஜய் டிஎம்ஜே, 13th போனஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. யாரும் இன்னும் சுற்றிட்டு இருக்கேன் யாரும் தான் தெரியல. ட்ரைனிங் பண்ணிக்கிறாங்க போல. 14th ஸ்குவாட் பிடி சாமியார், 15th மோப், 16th ஸ்குவாட் நோ கில்லர் அவர் கில் பண்ணியிருக்காரு. 17th டீம் எக்ஸ்எஃப், 18th 20th வாரியர் ஸ்குவாட். நாளைக்கு இதே டைமில் வரோம். பை see you. ஆமாம் 7 மணிக்கு நாளைக்கு மேட்ச் இருக்குது. இதே மாதிரி உங்கள் கேம் பிளே நீங்கள் பார்க்கணும்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஐடி பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவோம். விளையாண்டு நீங்களே பார்த்தோங்க ரசிச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ கைஸ்.